நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களே, இன்றைக்கு நாம் பேசக்கூடிய இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை நாம் இன்றைக்கு பேச போகிறோம். புரட்டி போட்ட பெஞ்சல் புயல், மக்களை கைவிட்ட விளம்பர அரசு, விருந்தினர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்பு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அம்மையார் அவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய பயணத்தில் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. பொறுப்புள்ள அரசாங்கங்கள் செய்வதற்கு உண்டான அனைத்து கடப்பாடுகளையும் அரசுகள், அதாவது அரச பிரதிநிதிகள் கைவிட்டு விட்டார்கள். அதை போன்று அரச பிரதிநிதிகளை கேள்வி கேட்கும் எதிர்க்கட்சி தலைவர்களும் எங்கே இருக்கிறார்கள் என்ற கேள்வி நமக்கு எழுகின்றது. இன்றைய காலையில் அவர்கள் திண்டிவனம், விழுப்புரம் அந்த பக்கத்தில், அதே போன்று மரக்காணம், எல்லா பகுதிகளிலும் மக்களை சந்தித்து மக்களுடைய அனர்த்தங்களை அவர்கள் வெளிப்படுத்துகிறார். அதிகாரம் கையில் இல்லாத போதும் ஒரு தனி மனுஷியாக, ஒரு ஆளுமையாக மக்களை சந்தித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, என்னென்ன இடத்துல என்னென்ன பிரச்சனை, ஒவ்வொரு கிராமங்கள்லையும் மிக தெளிவாக தடுமாற்றம் இல்லாத எளிய முறையிலான சிக்கல்களை, மக்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகளை இந்த அனர்த்தத்துக்கு இடையில் அவருடைய ஊர்தி மெதுவாக ஊர்ந்து வருகிற காட்சியும் நாம் காண முடிகின்றது. உண்மையிலே அவருடைய வலிமையான கருத்து என்னவென்றால், நிறைய பேச போகிறோம், பேசுவதற்கு ஆளுமைகள் இருக்கிறாங்க. நான் ஒரு சுருக்கத்தை மட்டும் தரேன். அரசாங்கம் ஏதோ மாட மாளிகை, கோட கோபுரங்கள், கல்வியாளர்கள், செல்வம் குளிக்கும் சென்னை போன்ற பெருநகரங்களில் மட்டும் கவனம் செலுத்துகிறார். கிராமப்புறங்களில் இன்றைக்கி 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வெளியே வர முடியாத ஒரு அவல நிலை விழுப்புரம் திண்டிவனத்தில் அதை சுற்றி காணப்படுகின்றது. திருச்சிக்கும் சென்னைக்கும் இடையிலே சாலைகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையும் நாம் இன்றைக்கு காணுகின்றோம். மரக்காணம் அப்படித்தான். ஏற்கனவே கள்ளச்சாராய அனர்த்தம், இப்பொழுது தண்ணீருடைய அனர்த்தம். அரசு ஃபோட்டோஷாப் அரசா என்ற கேள்வியை கேட்கின்றார். அரசின் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற கவுன்சிலர்கள் மக்களை மடைமாற்றம் செய்தும் திட்டப்பணிகளுக்கான ஒதுக்கீடுகளை அவர்கள் கையாளுவதையும் அவர் சுட்டிக்காட்ட தவறவில்லை. மிகச் சிறப்பான ஒரு கருத்தை அவர் வைத்தார். நான் இப்போ சொல்ல போகிறேன். என்ன கருத்து தெரியுமா? நாளை இந்த பகுதிகளில் பிரச்சனைகளுக்குரிய தீர்வாக தூர்வாறுதல், சாலைகள் செப்பனிடுதல், பொது விஷயங்களில் எந்த பகுதியை செய்கிறீரோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை, இளைஞர்களை, பெண்களை சேர்த்து கொள்ளுங்கள், அப்போ தான் தவறு வெளியே தெரியும் அப்படிங்கிற வலிமையான அற்புதமான யோசனையை ஆளும் திமுக அரசுக்கு அவர் வைத்திருக்கிறார். ரொம்ப ஆட்டம் போடாதீங்க, 1.5 வருஷத்தில் தமிழக மக்கள் உங்களை வாக்குச்சீட்டின் மூலம் கவனிப்பார்கள் என்றும் பதிவு செய்திருக்கிறார். பேசுவோம். நம்மோடு பேசுவதற்காக அஇஅதிமுகவினுடைய மரியாதைக்குரிய இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள் வெளிப்புற படப்பிடிப்பினுடைய இணைகிறார். ஐயா வாருங்கள். இளந்தமிழ் வணக்கம். திராவிட இயக்க ஆய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா துரைக்கண்ணா, அதை போன்று அறப்பூர் இயக்கத்தினுடைய தோழர் ராதாகிருஷ்ணன், மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயா ராமன் அவர்கள். இளந்தமிழ் சார், நீங்கள் சொல்லுங்கள், நான் என்னுடைய முன்னுரையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த விளம்பர திமுக அரசாங்கத்தினால் முற்று முழுதாக கைவிடப்பட்டு நிராதரவாக நிற்கக்கூடிய இந்த விழுப்புரம், திண்டிவனம் ஆகிய பகுதிகளிலே பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு உறுதுணையாக, ஆறுதலாக இந்த அரசு செய்திருக்கக்கூடிய குற்றங்களை எடுத்து காட்டுகின்ற விதமாக இன்றைக்கு அம்மா அவர்கள் தன்னுடைய அந்த பயணத்தை வடிவமைத்திருந்தார்கள். இந்த பயணத்திற்கு மத்தியிலே அங்க சந்திக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த அரசாங்கம் செய்ய தவறிய எல்லாவற்றையும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடத்திலே உரிமையோடு, இவர்களால் தான் நம்முடைய சிக்கலை தீர்த்து வைக்க முடியும், இன்றைக்கு தரிகெட்டு திரிகின்ற இந்த ஆட்சி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் அது வருங்காலத்தில் 2026 புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அமைக்க இருக்கின்ற அம்மா அவர்களுடைய ஆட்சியில் தான் நடக்கும் என்பதை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே சொல்றாங்க. அதற்கு ஊடாக கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இந்த விளம்பர திமுக எந்தெந்த வகையில் எல்லாம் தன்னுடைய ஆட்சி நிர்வாகத்துல பாராமுகமாக குறைபாடோடு அல்லது
அந்த ஆட்சியை செலுத்துகின்ற திறன் இல்லாத கையாலாகாத அரசாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத புட்டு புட்டு வைத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அங்க இருக்கக்கூடிய கிடங்கல் மற்றும் அந்த நாகலாபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏரிகளை தூர்வாரவில்லை. அந்த ஏரிகளுக்கு வரக்கூடிய அந்த நீர் வரத்து கால்வாய்கள் இருக்கு இல்லையா, அவற்றையும் தூர்வாரவில்லை, முழுவதுமாக மூடி கிடக்கிறது. இரண்டாவது, இந்த மாதிரியான ஏராளமான ஏரிகள் இந்த பகுதியில இப்ப இந்த பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில அவங்க தூர்வாராத காரணத்தினால கொஞ்சம் தண்ணி வந்த உடனேயே அது தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டி மறுகால் பாய்ந்து அதிகமான மழை பெய்ய பெய்ய அந்த தண்ணீர் பூராவுமே இப்படி குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்து சூழ்ந்து சாதாரண ஏழை எளிய சாமானிய மக்களை, அன்றாட காட்சிகளை மிக கொடுமையாக பாதித்து குழந்தைகளுக்கு பால் கூட கிடைக்கவில்லை. இந்த அரசாங்கம் ஒரு பொய்யான செய்தியை நேற்று முந்தைய தினம் அறிவித்தார்கள். 100% ஆவின் சப்ளை செய்திருக்கிறோம் என்று சொல்லி. கண்டிப்பா தினந்தோறும் பொய் சொல்லி இந்த மக்களை ஏமாற்றுகின்ற இந்த விளம்பர திமுக தேர்தல் வாக்குறுதியில தான் இந்த பிழையை செய்தார்கள். ஏமாற்றி மக்களிடம் வாக்கு பெற்று ஆட்சி பொறுப்பிலே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், இப்படி இந்த மக்கள் ஒரு துயரத்தில் நிற்கும் போது, வெள்ளக்காடா இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே மக்கள் நிராதரவாக நிற்கும் போது கூட இந்த விளம்பர திமுகவினுடைய அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ந்து பொய் புரட்டுகளை அவிழ்த்து விட்டு இந்த மக்களை ஏமாற்றி காலம் தள்ளி விடலாம் என்று நினைக்கிறார்கள். அதே போல இன்னும் கூட சொன்னாங்க, இன்றைக்கு சாத்தனூர் அணையிலிருந்து மிக பெருவாரியான தண்ணீர் திறந்து விடப்பட்டு உடைந்திருக்கிறதாக ஒரு செய்தி இருக்கிறது. அம்மா அவர்களுக்கு தனக்கு வந்ததாக சொல்லுகிறார்கள். அல்லது திறந்து விடப்பட்ட காரணத்தினால என்று தெரியவில்லை. அரசூர் பகுதியிலே சென்னை திருச்சி நெடுஞ்சாலை இன்றைக்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இது வரலாறு காணாத நிகழ்வு. இவர்கள் கடந்த கால ஆட்சியாளர்களை குறை சொல்லிவிட்டு, தூங்கி விழுந்தது என்று சொல்லிவிட்டு, தான் விழிப்பாக இருப்பதாக காட்டிக் கொள்ளுகின்ற இந்த விளம்பர திமுகவினுடைய மு.க. ஸ்டாலின் விழிப்போடு இருக்கிறாரே, இப்படி தண்ணி வழிந்தோடுகிறது என்பது அவருக்கு விவரம் புரியவில்லையா, அல்லது இந்த பிரச்சனையை புரிந்து கொண்டு அதிகாரிகளுக்கு அறிவுரை சொல்லி உத்தரவிட்டு இதை தவிர்ப்பதற்கான திராணி இல்லையா என்பதை முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும். பிறரை குற்றம் சொல்லியே நீங்க எவ்வளவு காலம் தள்ள போறீங்க? நிதி பற்றாக்குறைக்கு மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய தேவைக்கு, உங்களுடைய கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் மத்திய அரசாங்கத்தோட உறவு பாராட்டுவதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எது உண்மை? மக்களுடைய தேவைக்கு உங்களுடைய நிர்வாக திறன் இல்லாத, கையாலாகாத தனத்தை மறைப்பதற்கு நீங்கள் மத்திய அரசை குற்றம் சொல்லுகிறீர்கள். தேவையில்லாத பிரச்சனைகளை தமிழ்நாட்டில் எழுப்பி மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டு இந்த மக்களை இப்படி வறுமையிலும் வேலையில்லா திண்டாட்டத்திலும் வெள்ளத்திலும் தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கிறது இந்த திமுக. இதைதான் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பல்வேறு இடங்களிலே பல்வேறு வடிவங்களிலே தன்னுடைய கருத்துல இந்த மக்களுடைய இந்த அவலத்தை பார்த்து கண்டிப்பாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதுலயும் வந்து ஆங்காங்கே மக்களுக்கு நிவாரணம் அல்ல, அதற்கு முன்னாலே என்ன ஆனது என்று அந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லுவதற்கு, அந்த பிரச்சனையை அசஸ் பண்ணுவதற்கு கூட அதிகாரிகளோ, உள்ளூர்ல இருக்கக்கூடிய உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவரோ அல்லது வந்து பேரூராட்சி தலைவரோ யாருமே வந்து பார்க்காமல், அப்படியே அவர்கள் வந்தாலும் திமுகவில் இருக்கக்கூடியவர்களும் அந்த பதவியில திமுகவில் இருக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்தினர் உறவினர்களை மட்டும் அவர்கள் கவனித்துவிட்டு இந்த மக்களை பாராமுகமாக எப்படியெல்லாம் பொய் சொல்லி வாக்குகளை பெற்று பொறுப்புக்கு வந்தாங்களோ, அந்த மக்கள் இன்னைக்கு ஒரு துன்பத்துல நிற்கும் போது அவர்களை பாராமுகமாக போய் இந்த விளம்பர திமுகவினுடைய ஆட்சியில் முதலமைச்சர் முதல் கடைசியாக ஊராட்சி அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் இந்த மக்களை ஏமாற்றி வஞ்சிக்கிறார்கள் என்கின்ற ஒரு கனமான செய்தியை கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நன்றி, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அம்மையார் அவர்கள் சொன்ன அந்த கவுன்சிலர் விவகாரத்தையும் கூட, வரலாற்றில் இவ்வளவு பெரிய துயரங்கள், அரசு செய்ய மறுப்பு, எல்லாவற்றையும் அழகாக சொன்னீர்கள். உங்களுடைய இந்த முதல்கட்ட விவகாரத்திலிருந்து நான் தொடர்கிறேன். திரு ராமன், உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. அதாவது திமுக ஆட்சி வந்த உடனே
தமிழ்நாடு முழுவதும் பெரிய அளவுக்கு மழை பெஞ்சுது. உடனே முதலமைச்சர் எல்லாரும் வந்து தன்னுடைய தொகுதியில் பார்வையிட்டார். இனிமேல் ஒரு துள்ளி கூட மழை அதாவது மழை இயற்கையாக பெஞ்சது, திமுக ஆட்சி வந்திருக்கு. ஆமாம், திமுக ஆட்சி வந்தாலும் மழை பெய்யல இல்லை, அந்த நேரத்தில் ஆட்சி வந்தாலும் மழை பெஞ்சது. மழை சென்னையில் முழுவதும் தண்ணி அருளால மழை பெய்யுது. பொதுமக்கள் கேட்குறாங்க, கடந்த ஆட்சியில் மழைநீர் கால்வாய் கட்டுறதுக்கு நிதி கொடுத்தோம், ஸ்மார்ட் சிட்டிக்கு மத்திய அரசு நிதி கொடுத்தது, இதெல்லாம் எங்கேயா போச்சு என்ன சொன்னோம். உடனே என்ன மேயர் சொல்கிறாரு 90% முடிச்சுட்டு, நகர்ப்புற அமைச்சர் நேரு சொல்கிறாரு 100% முடிச்சுட்டு, கவலையே படாதீங்க, அடுத்த வருஷம் மழையில் ஒரு சொட்டு தண்ணி ரோட்டில் நிற்காதுன்னு சொன்னாங்க. சரி, கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா திரும்ப மழை வருது போகுது. அப்புறம் என்னாச்சு, என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காத்தோடு போயாச்சு என்பது இது திராவிட மாடல் இருந்தது. இன்றைக்கி நிலைமை என்னென்னா, மழை தமிழ்நாடு முழுவதும் கடுமையாக மழை பெஞ்சிருக்கு. தாழ்வான பகுதியில் விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கடலூர் மாவட்டத்தில் போய் பாண்டிச்சேரியை வந்து டோட்டலாகவே இது பண்ணியிருக்குது. இப்போ தியாகத்தலைவி சின்னம்மா வந்து பல மாவட்டங்கள், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம்லாம் போய் பார்த்துட்டு, மக்களை நேரடியாக பார்த்துட்டு, அங்கே ஆலங்குப்பம், விழுப்புரத்தில் ஆலங்குப்பம் வில்லேஜ், நிறைய மரக்கணத்தில் ஆதிப்பழங்குடியின மக்கள்லாம் சந்தித்து அவங்களுக்கு தேவையான உடைகளெல்லாம் கொடுத்து, தேவையான உடைகள், பிரெட்டு, பிஸ்கட்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துக்கிட்டு காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து 2004ஆம் ஆண்டு சுனாமி வரும்போது அப்போ ஜெயலலிதா முதலமைச்சர் இருந்தாங்க. அப்போ வந்து நாகப்பட்டினத்தில் போகும்போது அவங்கள மீனவர்களை சந்திக்கும் போது மீனவர்கள்லாம், அம்மா இந்த மாதிரி ஆகிப்போச்சு, கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் இன்னும் உள்ள இது பண்ணாங்க. அதன் போல் பார்த்தீங்களா 2004 பார்த்தீங்களா கிட்டத்தட்ட 88 கிராமம் வந்து தண்ணிக்குள்ளே ரொம்ப மூழ்கான சூழ்நிலை மிகவும் பாதிக்கப்படும் போது 10 கிராமத்துக்கு ஒரு IAS அதிகாரி, எந்த ஊரில், தமிழ்நாடு முழுவதும் 2004 வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட, சுனாமியால் பாதிக்கப்பட்ட இடங்கள்லாம் வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 88 கிராமம் பாதிக்கும் போது 10 கிராமத்துக்கு ஒரு அமைச்சர், அந்த அமைச்சருக்கு ஒரு IAS அதிகாரி, ஒரு PRO, துறை சார்பான அதிகாரிகளை விட்டு இந்த நிவாரண பணிகளை முடுக்கி விட்டு கிளியர் பண்ணாங்க. ஆமாம், இன்னைக்கு என்னன்னா சின்னம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, இன்னைக்கு பேட்டியில் வந்து அரசு தடுமாறுகின்றது. அரசு ஏன் தடுமாறுனா, எங்கேயுமே கஜானா காலி, ஊராட்சி, பேராட்சி, நகர, ஐயா ஒரு மழை பெய்யும் போது மழை எந்த இடத்துலனா உள்ளாட்சி அமைப்பு தான் முதல்ல பார்ப்பாங்க. அதாவது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை இருந்தாலும் உள்ளாட்சித்துறை தான் மெயின், செகண்ட் தான் மக்கள் நல்வாழ்வுத்துறை. ஆனால் உள்ளாட்சித்துறையில் பார்த்தீங்கன்னா ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி லிமிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பணம் கிடையாது, ஃபண்டு கிடையாது. ஃபண்டை ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா, குப்பை எடுக்கிறதுக்கு லாரியில் போட்டு டன் கணக்கில் ப்ரைவேட்டேஷன் கணக்கு போடுறது, திருட்டு பில்லு போட்டு டீசல் கொள்முதல் பண்ணுறது, அந்த கெமிக்கல் வாங்கினேன், ப்ளீச்சிங் பவுடர் வாங்கினேன், பினாயில் வாங்கினேன், கோலமாக வாங்கி ஏதாவது ஒரு கள்ள கணக்கு எழுதி காலி பண்ணுறது, இப்படி அர்ஜென்ட் அவசரத்துக்கு கணக்கப்படாது. இப்போ அர்ஜென்ட் அவசரத்துக்கு ஒரு செலவுக்குன்னா அங்கே பணம் கிடையாது. இப்போ பெட்ஷீட்டு வாங்கணும், இப்போ தாழ்வான பகுதியில் மக்களாக எடுத்து மேட்டத்தில் ஸ்கூலில் தங்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சாதம், சாம்பார் சாதம், பெட்ஷீட்டு, சின்ன சின்ன அந்த ரெடிமேடு கட்டெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அதுதான் இது வந்து. ஆனால் எதுவுமே இவங்க செய்யல. இப்போ ராமட்ட கேள்வி, இன்னைக்கு சசிகலா அம்மாட்ட ஒரு லேடி சொன்னாங்க, சாப்பாடு கூட எங்களுக்கு இல்லைங்கிறாங்க. ஒரு சாப்பாடு ஒரு கிராமத்தில் போட முடியாத அளவுக்கு அரசிட்ட பணம் இல்லை. வறட்சினா பெரிய வறட்சி இல்லை, ஒரு உணவு போடுற அளவுக்கு. அதில் என்ன விஷயம்னா சார், உள்ளாட்சி தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த முறை எல்லாத்துலேயும் அங்கேருந்து அதிகாரி, ஊராட்சினா ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி செயலர்கள், அதே போல் பேராட்சினா பேராட்சி மன்ற தலைவர், பேராட்சி EO, நகராட்சினா நகராட்சி கமிஷனரு, அந்த இன்ஜினியரு, அங்கே உள்ள சுகாதாரத்துறை அதிகாரி, அங்கே உள்ள லோக்கல் பாடி உறுப்பினர்லாம் சேர்ந்து அங்கே என்ன வருது அதை அடிச்சுட்டு போகிறாங்களே தவிர்த்து மக்களுக்கு ஜல்லி பைசாக்கு அவங்க பண்ணலை. அப்போ மக்களை யார் காப்பாற்றுவா? அதை தான், அதாவது தியாகத்தலைவி சின்னம்மா ஒவ்வொரு என்னை பார்த்துட்டு கடந்த கால எம்ஜிஆர் ஆட்சி, கடந்த கால ஜெயலலிதாவோட ஆட்சியில் மக்களை எப்படி துயர்த்து கொடுத்தார்கள் என்றது அதாவது அலசி ஆராய்ந்து என்ன சொல்கிறாங்க, சீதாளம் பண்ணலாம் எங்கே அரசு இவ்வளோ தடுமாற்ற காரணம் என்னென்னா இவர்கள் நிர்வாக சீர்கேடு கெட்டு. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இன்னைக்கு இந்த நேரத்தில் போகக்கூடிய அரசு தலைவர்களும் போகலை, எதிர்க்கட்சியும் போகலை. அப்பொழுது தனக்கு அரசு பதவியும் இல்லை, ஒரு விஷயத்துக்கு அரசாங்கத்தினுடைய பொறுப்பும் இல்லை. ஆனால் அவர் மட்டும் எல்லா இடத்துக்கு போறத மக்கள் இன்னைக்கு ஒரு புதிய செய்தியாக பார்க்கலாம். ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்களா, மக்களால் நான், மக்களுக்காக நான், அந்த தாரக மந்திரத்தை தான் தியாகத்தில் சின்னமாக இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கான அந்த பணிகள் செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எண்ணம், கருணை உள்ளத்தோடு எண்ணம், அதாவது மலர்களின் நடுவில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியில் காமராஜர்னு காமராஜர் பற்றி சொன்னாங்க. அதே போல் காமராஜர் வேளையில் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, இதே போல் வரிசையில் மக்களுக்கான கட்டமைப்புகளை உருவாக்கி எந்த இடத்துல என்ன பிரச்சனை போட்டால் ஸ்பாட்டில் போகிறாங்கல்ல. இன்றைக்கி ஒரு முதலமைச்சர் போகிறதுக்கு துணை முதலமைச்சர் கூட போகிறாங்க, எல்லாம் ப்ரெஸ் மீட்டிங் எல்லாம் ஓகேங்க, நாங்கள் வந்து உடனே எல்லாருக்கும் மக்கள் சரி, எல்லாம் ட்ராமா, மிகப்பெரிய ட்ராமா. இந்த சர்க்கஸ் கூடத்தில் வாய்க்குள்ளே ரிப்பன் வைப்பான் பாருங்க, அவன் எடுக்க
சர்க்கஸ் ரிப்பன் வந்துட்டே இருக்கும். இந்தான்னு உடனே மக்கள் வந்து ஆஹா ஒன்று 10 பைசா 20 பைசா போட்டு வீசுவாங்க அந்த கிரவுண்டில் வந்து. அதே போல் முழுக்க ட்ராமா ஃபோட்டோ ஷூட்டை பண்ணிக்கிட்டு மக்களை ஏமாத்துறாங்க. மக்களை ஏமாற்றுறதுல இதுவெல்லாம், அதாவது மக்கள் என்று சார் இன்னைக்கு கிராமப்புறங்களில் கிராமத்துள்ள ஏழை விவசாயிகள் மனநிலை என்ன தெரியுமா சார்? கோழி, கால்நடை, தானிய வகைகள் பயிர் போடுறாங்க, தோட்டம் துறவு போடுறாங்க, காய், கனி, நெல், கரும்பு எல்லாம் தலையில் முடிஞ்சு அழிவு போயாச்சு. இதுக்கு நீங்கள் நிவாரணம் கொடுப்பீங்களா? நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, நாங்கள் கிராம அதிகாரிகளை வச்சு ஆய்வு பண்ண. நீங்கள் என்ன கொடுப்பீங்க ஐயா? 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் 25,000 கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஒன்று நடக்கும், கிராமப்புற ஆய்வாளர்கள் வந்தாலும் கடைசியில் மத்திய அரசு ரூபா தராதுன்னு சொல்லி அவங்களும் பெரிய ஆளுகள் தான். கொடுக்குற மாட்டி கொடுக்குவாங்க, கொடுக்காம இருப்பாங்க. அது 2 பேருமே ஒன்று தான். ஆனால் என்ன சொல்லுவாங்க, அவர்கள் தர இல்லை. இப்போ கடந்த 4 வருஷம் ஆச்சு திமுக ஆட்சி அமைச்சு. தமிழ்நாடு முழுவதும் நீங்க தென் மாவட்டத்தில் போய் எங்கேயாவது மழைநீர் கால்வாய் தூர் வரீங்களா? 6 ஏரி குளங்களை தூர் வரீங்களா? எல்லாம் பணத்தை ஒதுக்கீடு பண்ணி சுவாகா பண்ணிட்டு நீ நடுத்தரில் நின்றுட்டு மக்களே நாட்டு எதுக்கு டிராமா நடிக்கிறீங்க? திரு ராதாகிருஷ்ணன் அறப்போர் இயக்கத்தினுடைய சார்பில் தோழர் ராதாகிருஷ்ணன் ஒரு மாறுபட்ட கருத்தை வைக்கப் போகிறார் என்று நான் நம்புகின்றேன். இந்த பிரச்சனைகள் சென்னையும் சேர்த்து தான் பேச வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கேட்டது போல் சென்னையை முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள். அது உங்களுடைய சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களில் இந்த முறையும் மாற்றின இடம் வந்து நம்ம அந்த பான்ஸ் சிக்னல் பல்லாவரம், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய 3 இடங்கள் அடுத்தடுத்து. இந்த பல்லாவரம் சிக்னல் பார்க்கலாம், குரோம்பேட்டை ஜிஹெச் பார்ப்பீங்க. ஜிஹெச் இன்றைக்கும் கூட தண்ணி குப்பையாக இருந்தது. அதே போல் அந்த ரேடியல் ரோடு பார்த்திங்கன்னா அங்கேயுமே பிரச்சனை. இந்த பகுதிகளில் காலையில் தண்ணி நிற்கிது, இடுப்பு வரைக்கும் முட்டிக்கால் வரைக்குமான தண்ணி நிற்கிது. அப்போ யாருமே வரலை. அங்கே என்ன பிரச்சனைனா, எங்கே வாய்க்கால் இருக்குன்னு தேட வேண்டிய ஒரு சூழல். மழைநீர் வாய்க்கால் எங்கே போகணும் அப்படின்ற தெரியாமல் நிற்குது. தொடர்ந்து மழை பெஞ்சிச்சினாலே, கொஞ்சம் மழை பெஞ்சதுனாலே ஜிஎஸ்டி ரோடு ஃபுல்லாக ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு டிராஃபிக் நிற்கிறதுக்கு அந்த பல்லாவரத்தில் ஆரம்பித்து குரோம்பேட்டை வரைக்குமான அந்த வெற்றி தேட்டரு, ஜிஹெச்சு, இந்த பான்ஸ் சிக்னல், இது 3 சிக்னல் முக்கியமான இடங்கள். ஒரு 3-4 கிலோமீட்டர் ஸ்தம்பிச்சு நின்று போயிடுது. ஒரு குறைந்தபட்சம் ஒரு ½ டேவாவது ஆகுது. அதாவது மீனம்பாக்கம் இது ஏற்பட்டு தாண்டினதுக்கு பிறகு பெரும்பாலும் இந்த இடங்கள் ரிப்பீட்டடாக நம்ம சேனல்லே நியூஸில் நீங்கள் பார்க்கலாம். காலையில் தண்ணி நிற்கிது, யாரும் வரலை. மாலை 6 மணிக்கு பிறகு, 5-6 மணிக்கு பிறகு தாமோ அன்பரசன் அமைச்சர் அவர் வந்து வந்து ஒரு புக்லைனை வச்சுட்டு 2 கொத்துனதாக போட்டு ஃபோட்டோ எடுத்து உடனடியாக நாங்கள் தண்ணீரை அப்புறப்படுத்திட்டோம். காலையில் எதில் வைக்கிறாரு பொக்லைன்? அங்கே ரோட்டில் தான், ரோட்டில் நிற்கிற முன்னால் நின்று ஃபோட்டோ எடுக்கணும் இல்லையா? காலையில் தண்ணி நிற்கிது, மாலை 5-6 மணிக்கு பிறகு அமைச்சரும் மக்கள் சகாக்கள்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? இப்போ இது எல்லா சேனல்லையுமே வந்தது தெரியும். இங்கே இன்னொரு பக்கம் பார்க்குறீங்க, ரேடியல் ரோட்டில் அங்கேயுமே பெரிய அளவில் மழை நீர் வாய்க்கால்கள் இந்த கொண்டு போகிறதுக்கான வாய்க்கால்களுக்கான வரத்து கால்வாய், போக்கு கால்வாயெல்லாம் சிக்கல் இருக்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு மழையிலையும் சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்னைக்கு வெளியில் போகணும், உள்ளார வர்றதுக்கான முக்கிய பிரதான சாலை இது ஜிஎஸ்டி ரோடு. இது ஸ்தம்பிக்கிறத பார்க்குறோம். இது சென்னையை ஒட்டி. நல்ல வேலையாக புயலுக்கே ஒரு புத்தி வந்துருச்சு. இவங்க பண்ணியிருக்க முன்னேற்பாடை பொறுத்து சென்னைக்கு வந்தால் பெரிய பிரச்சனை ஆயிரும்னு பயந்துருச்சோ என்னமோ தெரியலை. கருணையோடு போகுது, அதுவே வெளியில் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி எங்கே சிக்கல்னா, இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத உண்மையாகவே ஆளக்கூடிய திமுக அரசுக்கு ஒரு வெக்கம் இல்லையா, ஒரு கூச்சம் இல்லையா அப்படின்னு ஒரு கேட்கக்கூடிய சூழலில் தான் தோணுது. காரணம் என்னென்னா, இங்கே சென்னையில் சனிக்கிழமை மாலையில் மதியானத்துக்கு பிறகு மழையே இல்லை. அப்போவே தெரியும், ஐஎம்டி சொல்லுது, மற்ற வானிலை ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க, இது மரக்காணம் வழியாக உள்ளார போய்கிட்டு இருக்கு, விழுப்புரம் அந்த சைடு ஃபுல்லாக போக போகுது, கிருஷ்ணகிரி வரைக்கும் தாக்கம் இருக்க போகுது. கண்டிப்பாக. ஆனால் இவங்கெல்லாம் சனிக்கிழமை நைட்டு எங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்தாங்க? சென்னையில். ஞாயிற்றுக்கிழமை ஃபோட்டோ ஷூட். நம்ம சரி ஓகே, இப்போ தண்ணி வடிஞ்சதுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்கன்னு கூட எடுத்துப்போம். சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு இல்லை, இன்றைக்கே விழுப்புரம் போகிறாங்க. நேற்றே விழுப்புரத்தை காலி பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுச்சு. இன்றைக்கி அது இன்னும் முடியலை, வேறு எங்கேயோ சில பகுதிகளெலாம் தொடருதுன்னு இருக்காங்க. இன்றைக்கி பல இடங்களில் வரலாறு காணாத மழை தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் மக்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கடந்த ஜூன் 24-25 நினைக்கிறேன், சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்கிறார், சுமார் 88 கோடி அளவுக்கு 88.78 கோடி 88 கோடியே 78 லட்சத்துக்கு இந்த வானிலை ப்ரிடிக்ஷனுக்காக 1400 மலைமானிகள், 100 தானியங்கி மையங்கள், 52 கோடியில் வானிலை மிகச்சரியாக கணிக்க ஏற்பாடுகள்.
இது எல்லாமே 88 கோடியில் அறிவிக்கப்பட்டது. இதில் குறிப்பாக 32 கோடியே 42 லட்சத்தில் இந்த மலைமானிகள் இதெல்லாம் ஜூலை 24 2024 இன்ஸ்டலேஷன் பண்ணிடுவோம். நான் இன்னைக்கு காலையிலேருந்து இந்த தமிழ்நாடு பேரிடர் இணையதளத்தில் தேடுறேன் ஏதாவது விவரங்கள் இருக்கா. இன்னைக்கு ஏற்கனவே லேக்கோட தண்ணீர் அளவு இருப்ப என்ன கொள்ளளவுன்றதை பார்க்க முடியுதுல்ல. இந்த மலைமானிகள் விவரங்களையோ இந்த ரேடார் விவரங்களையோ பொதுமக்கள் பார்த்து தெரிந்து கொள்ள அளவுக்கு வெளில வைக்கிறதுல என்ன பிரச்சனை? நமக்கு என்னன்னா இந்த 32 கோடிக்கு ஜூலைக்குள்ள போடுறேன். நீங்க சொல்லப்பட்டது என்ன சட்டமன்றத்தில் வரவிருக்கக்கூடிய மழைக்காலங்களை நம்ம துல்லியமா கணிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன நிரசனமான உண்மை நமக்கு தெரியும். இப்போ நம்ம கேட்போமா இல்லையா? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா சார்? இப்படி முன்னுக்கு பின் முரணா பேசுறதுக்கு எப்படி வந்தாலும் சமாளிச்சிடும் சொல்லி முன்னுக்கு பின் முரணா பேசும்போது கூச்சமே இல்லையா? நம்ம கேட்க தோணுமா தோணாது? இப்போ நீங்க சொல்றீங்க, மா சுப்பிரமணியன் சொல்றாரு, இனி வேளாச்சேரி வெள்ளச்சேரி அல்ல அதாவது வேளாச்சேரி அல்ல வெள்ளச்சேரி அல்ல, இனி வேளாச்சேரியாக மாறிட்டு புகழாரம் சுட்டுறாரு. எனக்கு என்ன ஒரு உண்மைன்னா, சென்னையை பொறுத்தவரை 14, 12 ரொம்ப கம்மி தான். 20 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால்தான் அங்கே அந்த ரெயின் வாட்டர் ஸ்டோமில் சிக்கல் வரும். ஆனால் 20 சென்று வராமையே ஏராளமான ஆயிரக்கணக்கான மோட்டர்களை பயன்படுத்தும் நோக்கம் என்ன? இதில் நீங்கள் சொன்னது போல் இப்போ பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரி விழுப்புரம் அந்த கிருஷ்ணகிரியில் பெய்ஞ்சதில் 44 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் அந்த மழையெல்லாம் சென்னை வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு. அதைத்தான் சொல்றேன். அப்ப கண்டிப்பா இன்னைக்கு நாம இந்த ஷோ கூட நடத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தது ரொம்ப கம்மி. ராதாகிருஷ்ணன் ஆவரேஜா சென்னையை பார்த்தா எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? ஆவரேஜா 15-20 சென்டிமீட்டருக்கு நீங்க தாங்கும். இல்ல தாங்கல. இப்ப பெய்திருக்கிற மழையை சொல்லுங்க. இப்ப பெய்திருக்கிறது 15-20 சென்டிமீட்டருக்குள்ளதான். 12-13 போனா அப்ப 1700 மோட்டார்களை பயன்படுத்துற நோக்கம் என்ன? அப்ப அந்த 4000 கோடிக்கு தடயம் என்ன செய்கிறது வழி? இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த தண்ணியை வடிக்கணுன்றதுக்காக அன்னைக்கு சனிக்கிழமை மதியானத்தோட நின்றுச்சு இல்லையா, அந்த மழை தொடர்ந்து இருந்திருந்தா அந்த 40 சென்டிமீட்டர் சென்னைக்குள்ள வந்திருந்ததுன்னா கண்டிப்பா மாட்டி இருந்திருப்போம். பல பகுதிகள் பிரச்சனைக்கு உட்பட்டிருக்கும். தாழ்வான பகுதிகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மோட்டர்களை வச்சு தண்ணியை கழிவுநீர் வாய்க்காலுக்குள்ள கட்டு கழிவுநீர் வாய்க்காலேருந்து ட்ரீட்மெண்ட் பிளான்ட் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்டே பண்ணாமல் ஆற்றுல வாய்க்கால்களை விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி விட்டுருவாங்க. அப்போ அந்த சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எந்த சிஸ்டம்? இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அந்த சிஸ்டத்தையே டெமாலிஷ் பண்ணி, ஏன்னா உங்களுக்கு வாய்க்காலோட கெப்பாசிட்டி அவ்வளோ போதுமானதா இருந்திருக்குமான பெரிய கேள்விதான். ஏன்னா நிறைய இடங்கள்ல அந்த சில்ட்டு செட்டில் ஆயிருக்குல்ல. இது சொல்ல போனால் அக்டோபர் மாதத்தில் பெய்த மழைக்கு பிறகு இவங்க சில்ட்டை எடுத்திருந்தாங்கன்னா அது குறைஞ்சிருக்கும். ஆனால் அக்டோபர்லையுமே நம்ம இது போல் எதிர்பார்ப்பு இருந்தது, ஒரு பெரிய மழை எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் 15-20 சென்டிமீட்டரோட நின்றுச்சு. அடுத்து ஒரு மழை பெய்யலாம் வேற எங்கேயோ போயிருச்சு, ஆந்திரா பக்கம் போயிருச்சு. அந்த இதுலேயும் தப்பிச்சோம். அதுக்கு அடுத்து உடனடியாக சில்ட்டை க்ளீன் பண்ணியிருந்தா கூட அந்த பிரச்சனை கூட இருந்திருக்காது. ஸோ அதுக்கு பிறகு இந்த சில்ட்டை பீரியாடிக்கலாக க்ளீன் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. மழைநீர் வாய்க்கால் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி சொல்லப்போனால் இன்றைக்கி விழுப்புரத்தில் ஆரம்பித்து இந்த பக்கம் கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை இது எல்லாமே மக்கள் எதிர்பார்க்காத பகுதிகள். இப்போ அங்கே என்னெல்லாம் சிக்கல் வரும், என்னெல்லாம் சிக்கல் வந்திருக்குன்னா, அன்றாடம் அவங்களுக்கு இன்றைக்கி ஈபி இல்லை, ஈபி கொடுக்கக்கூடிய சூழல்லாம் கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பரவலான பகுதிகளில் நீர்த்தேக்கங்களை உண்மையாகவே தூர் வாரிந்தால் ஓரளவுக்காவது குறைச்சிருக்கலாம். நிச்சயமாக இது நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாத மழைன்னு நீங்கள் சொன்னால் கூட இந்த நீர்நிலைகளை இன்னும் சென்னையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே போன அமர்விலேயே கடந்த 2 வாரத்துக்கு முன்னால் நம்ம இதே மேடையில் பேசணும். போட்ட 15 நீர்நிலைகளில் 20 கோடியில் போட்டதில் பாதிக்கு மேலே தூர்வாரில் நம்ம பேசணும். திருவண்ணாமலையில் சின்னத்தாங்கல்னு ஒரு ஏரி 3 லட்சம் ரூபாய்க்கு போன வருஷம் டெண்டர் போட்டாங்க. அந்த ஏரி இன்னும் தூர்வாரில். நேற்றைய தினம் எடுக்கப்பட்ட ஃபோட்டோவில் ஏரி முழுசும் ஏற்கனவே தரத்தட்டி போயிடுச்சு. அது முழுசும் தண்ணியாக நிற்கிது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஏரி நிரம்பிரிச்சோம். ஆனால் அப்படி இல்லை. திருவண்ணாமலையில் சின்னத்தாங்கல் ஏரின்னு அந்த மேல்மருவத்தூர் இது அந்த மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது போல் பரவலாக மற்ற ஏரிகள் உண்மையாகவே டெண்டர் போட்டு தூர் வாரி இருந்தால் இந்த படிவை குறைச்சிருக்கலாம். ரெண்டாவது, இந்த மக்களுக்கான அடிப்படையாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், உடனடியாக மழை புயல் உங்களுக்கு புயல் எச்சரிக்கை மாறுதுங்கும் போதே அந்த பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து நீங்கள் அப்புறப்படுத்திருக்கணுமா இல்லையா? உங்களால் குறைந்தபட்சம் ப்ரிடிக்ஷனே பண்ண முடியலை. ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் ஐஎம்டிஏ என்ன சொல்லுது, எங்களால் 3 to 5 சொல்ல முடியுன்றாங்களா? அந்த விவரங்களை கூட ஏன் கடைநிலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கல? கிட்டத்தட்ட 150 கிராம மக்கள் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, துண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரும் உள்ள போக முடியல, கடல் போல் வெள்ளம். இதில் எல்லார் வீட்டில் நிறைய அவங்களோட உடைமைகள் போயிருக்கு. இன்னொரு பக்கம் அங்கே ஒரு 500-600 ஏக்கர் அளவு நெற்பயிர்கள் எல்லாமே அறுவடைக்கு காத்திருந்தவங்க. போன வாதம் அறுவடை செஞ்சவங்க
இந்த மாதமும் அடுத்த மாதமும் அறுவடை செய்ய காத்திருந்த பயிர்கள் எல்லாம் மரக்காணத்துல 5000 ஏக்கர் உப்பளம் ஏற்கனவே இன்னைக்கு உப்பளம் ஒரு பக்கம் இருக்கு, நெற்பயிர்கள் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் மற்ற காய்கறிகள், செடிகள், கொடிகள், மல்லாட்டை எல்லாமே இருக்கு. இப்போ இது எல்லாமே என்ன எங்க பிரச்சனை உண்டு பண்ணும்? இனிமேல் விலைப்பெருக்கம் அதிகமாகும், டிமாண்ட்ஸ் குறைஞ்சிரும். இந்த பரவலா இருக்கக்கூடிய ஒரு 5-6 மாவட்டங்கள் நெடுகிலுமே உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கும், விவசாய வேளாண் உற்பத்தி பாதிப்பு இருக்கு. பேசுவோம். ரொம்ப சிறப்பாக வலிமையான கருத்து வச்சிருக்க. ரெண்டாவது நம்ம பேசத்தான் போகிறோம். ராதாகிருஷ்ணன், உங்கள்கிட்ட ஒரு இன்னொரு கேள்வி, அது தோழர்கிட்ட போக முன்னாடி. இப்போது பரந்தூரில் 13 நீர்நிலைகள் காணாமல் போகிறது என்றதான் நேற்று ஒரு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி 2015க்கு அப்புறம் சென்னையில் அன்றைக்கு 119 நீர்நிலைகள், தற்போது அம்மாவுடைய ஆட்சியில் இருந்தது 119 நீர்நிலை, அவர்கள் மரணிக்கும் வரை தற்போது 62 நீர்நிலையாக குறைந்திருக்கிறது. இது சென்னையில் கடும் வெப்பத்தை தாண்டி, அதாவது என்ன அறிக்கை சொல்லுதுன்னா, நீர்நிலைகள் தேக்க மட்டுமல்ல, கடும் வெப்பநிலையே உருவாக்கும் வருங்காலத்தில் ஈகோசிஸ்டத்தில். நீங்கள் கேட்டதில் ஒரு 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பரந்தூர் விமான நிலையத்தில் நீர்நிலைகளை இவங்க தனியார் கொடுக்க அந்த இது விமான நிலையம் வர்றதுக்கு எடுக்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஈசிஆரில் சாலைகள் விரிவாக்கம் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு 10 ஏரிகளை நீர்நிலைகளை சூறையாட போகிறாங்க. அப்போது ஒவ்வொரு நீர்நிலைகளை சூறையாடிட்டு அங்கே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வரீங்க. அந்த கட்டுமானம் மழைக்காலத்தில் திரும்ப பிரச்சனையாகுது. திரும்ப அந்த சுமை யார் மேலே வரும்? அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குற செலவு யார் தலையில விடியும்? இதுவும் நம்ம தலையில. அப்போ நிர்வாக ரீதியா இது திட்டமிடாம, இந்த நீர்நிலைகளை சரியா தூர்வாரி பராமரிக்கிற திட்டமிடாம, எந்த விதமான வளர்ச்சின்ற பேர்ல மக்களை அப்புறப்படுத்துறது, ஆனா அங்க ஏதோ ஒரு கட்டடத்தை கொண்டு வந்து வைக்கிறது, இப்படி நிலவரத்துல செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பாதிப்பு ஜாஸ்தி. இது கேட்டுரும். இந்த ரெண்டாவதோட சொல்லுங்க. வேளச்சேரி சொன்னீங்கல்ல? ஆமா, அதாவது வேளாச்சேரி இனி வெள்ளச்சேரி அல்ல, சுப்பிரமணியன். அது சொன்னதற்கு ஹிந்துல வந்திருக்கு. இதுல சொல்ல போனா மக்களை ஏமாத்தின ஒரு திட்டத்துல அது ஒரு திட்டம்னு நம்ம சொல்லலாம். ஏன் நான் ஏன் ஏமாத்தப்பட்டிருக்கேன்? எப்படின்னா, வேளச்சேரி ரேஸ் கோர்ஸோடைய இது வந்து 100 ஏக்கர். சரி. ஆனா அவங்க ஒரு நீச்சல் தொட்டி அளவுக்கான சிறிய குளங்களாக ஒரு குட்டை போல அமைப்பை 4 தோண்டி வச்சிருக்கிறாங்க. 100 ஏக்கர் தோண்டுனீங்கன்னா 100 ஏக்கருக்கான தண்ணியே சேரும். அருகாமையில் இருக்கக்கூடிய மழைநீர் வாய்க்கால் இந்த வர்ற தண்ணியை ரவுட் பண்ணா கூட ஓரளவு கிடைச்சிடும். அப்ப இந்த குட்டையில எப்படி? அப்போ வெறும் குட்டையா வெட்டி வச்சுட்டு நாங்க வேளச்சேரியை காப்பாத்திட்டோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன தெரியுங்களா பண்ணியிருக்காங்க? நீங்கள் இந்த கலைமகள் நகர், வேளச்சேரியில் கலைமகள் நகர், ராம் நகர், இந்த வாய்க்கால் ஆதம்பாக்கம் ரோடு இருக்கு இல்லையா, அதில் 2 பக்கம் வாய்க்கால் இருக்கு. இந்த வாய்க்கால் வந்து அந்த வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் போய் கனெக்ட் ஆகி பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு போகணும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்டேஷன் பேக் சைடு திரும்பவும் அங்கேருந்து ஒரு சின்ன குட்டையை தோண்டிட்டு நாங்கள் வந்து நீரை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு. நேற்றைய தினம், ரொம்ப நாள் இல்லை, நேற்று முந்தா நாள் ராம் நகரில் தண்ணி நின்றுச்சு. முட்டிக்கால் வரைக்கும் வேளச்சேரி தான், வேளச்சேரி கலைமகள் நகர் புழுதிவாக்கத்தில் தண்ணி நின்றுச்சு. அப்போது இந்த திட்டமிடுதல் இல்லாமல் நம்ம எதிர்பார்க்கறது ஒன்று தாங்க. ஒரு உண்மையான அரசு என்ன பண்ணும்? ஆமாப்பா நான் தப்பு செஞ்சுருக்கேன், இந்த இடத்துல சரி பண்ணிக்கிறேன், இந்த உண்மையான அக்செப்டன்ஸை அதுவும் இந்த போல் இக்கட்டான பேரிடர் காலத்தில் கூட ஏற்றுக்க முடியாமல் நாம் வெறும் ஃபோட்டோ மட்டும் எடுப்போம், விளம்பரம் மட்டும் செய்வோம், மேடைக்கு மட்டுமே பேசுவோம். சசிகலாமா சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோஷாப். அது சென்னையோட நிற்பாங்க. வெளியூரில் போய் ஃபோட்டோஷாப் எடுத்தனா இங்கே முதலமைச்சர் மரக்கணத்துக்கு போக முடியுமா? இன்றைக்கி அந்த திருவண்ணாமலையில் எதிர்பார்க்க முடியாத மழை, ஆனால் இன்றைக்கி தான் அவங்க கிளம்பி போகிறாங்க. நேற்று ஏற்கனவே பெய்து, அதோட தொடர்ச்சி இருக்குது. இப்போ அடுத்து கிருஷ்ணகிரி வரைக்கும் போயிடுச்சு. இப்போ இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய, சொல்லப்போனால் உள்ளாட்சி பற்றி பேசும்போது, உள்ளாட்சிக்கான தேர்தல் இந்த வாரத்தோட முடியுது, காலமே முடியுது. உள்ளாட்சி தேர்தலுக்கு ஏதாவது பேசுனாங்களா? இந்த பேரிடர் மீட்பை யார் பாதுகாக்கணும்? உள்ளாட்சித்துறை தானே. ஏன் உள்ளாட்சி கிராம அலுவலர்லாம் பொறுப்பாக எடுக்கலை அப்படின்னா, அவங்க ஏன் இந்த செய்தியை மக்களுக்கு கடத்தலைன்னா, நான் எலெக்ஷனே அறிவிக்கலையே, நான் இப்போ போய் மக்கள்கிட்ட போய் நின்று என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு மனநிலை. துரைக்கண்ணா சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், நிறைய பேசியிருக்கோம், நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்து. திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாலே அது ஒரு மக்கள் விரோத அரசு. மக்களினுடைய நலனில், இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியில் எப்போதும் அது அக்கறை செலுத்துவதில்லை என்பதுதான் காலங்காலமாக நாம் பார்த்துட்டு வர்ற விஷயமாக பார்க்குறேன். 1971ஆம் ஆண்டு மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு அவ்வப்போது அவர்கள் ஆட்சிக்கு வருகிற போதெல்லாம் எந்த விதமான செயல்பாடுகள் நடக்கும் அப்படின்னு சொன்னால், தங்களையும் தங்கள் குடும்பத்தினரையும் தங்கள் கட்சியினரையும் மட்டுமே வளப்படுத்தி கொள்வார்கள். அதுதான் காலங்காலமான அணுகுமுறையாக இருக்கிறது. இது மக்கள் மத்தியில் எல்லோருக்குமே தெரியும். ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளை தங்களோடு இணைத்து கொண்டு வெறும், அதாவது
மத்திய ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒரு பாசிச ஆட்சி, அந்த பாசிச ஆட்சியை விடக்கூடாது என்கிற அந்த போர்வையை போர்த்திக்கிட்டு மற்ற எந்த கட்சியும், பொது உடைமை கட்சி உட்பட எந்த கட்சியுமே அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க விடாமல் செய்து கொள்ளுகிற ஒரு சாகச அரசாக இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருக்கிறது. இன்றைக்கு மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய அந்த பேட்டியை பார்த்தேன். இதுவரையிலுமான அவருடைய அறிக்கை, பேட்டி, அதை விடவும் இதில் ஒரு தீவிரத்தன்மை இருந்தது. நிச்சயமாக மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த கோபாவேசம் கண்டிப்பா நான் இந்த பேட்டியில் பார்த்தேன். அந்த கிடங்கல், நாகலாபுரம், காவேரி பக்கம் அந்த கிடங்கல், நாகலாபுரம் மக்களுடைய அனர்த்தத்தை, ஆமாம், அந்த மக்களுடைய வேதனைகளை, சோதனைகளை, இந்த அரசனுடைய கையாளாகத்தனத்தை, ஆட்சி நிர்வாக குறைபாடுகளை பட்டியலிட்டு சொன்ன அவர் ஒரு கட்டத்தில் நான் மற்றவங்கள மாதிரி சும்மா இருக்க மாட்டேன், மரியாதையா ஒழுங்கா வேலையை பாருங்க, அதான் பாயிண்ட் என்று எச்சரிக்கக்கூடிய அளவிற்கு இந்த அரசை எச்சரிக்கக்கூடிய அளவிற்கு வார்த்தை அம்மாவுடைய காலத்தில் நான் பார்த்திருக்கேன். நிச்சயமா அதுதான் சொல்றேன். அந்த பாணியிலான ஒரு கடுமையான எச்சரிக்கை விமர்சனம் வந்தது என்பது உண்மையிலேயே அந்த பகுதி மக்கள் மட்டுமில்ல, இந்த காட்சிகளை பார்க்கிற அனைவரிடமுமே இத்தனை துணிச்சலாக ஒரு பிரதான எதிர்க்கட்சி என்கிற நிலைப்பாட்டிலே இருந்து இந்த விஷயத்தை முன்வைத்தாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் பல காலங்காலமாக இடிப்பார் இல்லா ஏமரா மன்னன், கெடுப்பார் இல்லானும் கெடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் திரு கருணாநிதி பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி இதை சொன்னால் அவர் நான் பேசுகிறத பொருட்படுத்தவே மாட்டேன், அவருக்கு நான் பதில் சொல்லவே மாட்டேங்கிறார். யாரு? திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறதுக்கு நான் அவருடைய பதிலளிக்கவே மாட்டேன், அவரை கடந்து போயிடுவேன், அவர் சொல்கிற கருத்தை நான் ஏற்றுக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சரி, இன்னொரு பெரியவர் பாமகவில் மருத்துவர் ராமதாஸ் இந்த அரசுக்கு, இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை அல்லது அறிவுரை சொல்கிற மாதிரியோ அல்லது அரசனுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிற விதமாகவோ ஒரு அறிக்கை வந்தனா அவருக்கு வேறு வேலையே இல்லை, அறிக்கை தான் விடுவார் அப்படிங்கிறார். இந்த போக்கு இருக்குல்ல, இது ஒருவித திமிர்வாதம் அப்படிங்கிறது. திமிர்வாதம்னா ஒன்று கேட்குறேன், பாசிசன்னா என்ன? தான் சொல்ற கருத்தை, நல்ல கருத்து இருக்கு, தான் சொல்லும் கருத்தை மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ளணும் அல்லது பிறருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்ப திமுக செய்யறதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல, இப்ப எனக்கு 1977 ஆட்சி அமைந்த பிறகு மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டப்பேரவையில் தான் பேசுகிற பொழுது முதல் கூட்டத்தில் சொன்னார், இங்கே இருக்கிற இந்த 18 அமைச்சர்களோ அல்லது எங்கள் அதிமுகவினுடைய 132 எம்எல்ஏக்களோ அரசாங்கம் இல்லை, 234 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் இந்த அரசுக்கு சொந்தமானவர்கள், அரசாங்கம் தான். இதை தாண்டி வெளியிலே இருக்கிற அரசியல் கட்சிகளும் மக்களுக்கான அரசியல் கட்சிகள் தான். அவருடைய எல்லோருடைய கருத்தையும் உள்வாங்கி அதிலே உள்ள உண்மைத்தன்மையை உணர்ந்து இந்த அரசு செயல்படும். இங்கே வீற்றிருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் பல்வேறு கருத்துக்களை சொன்னார், அதிலே உள்ள நல்ல கருத்துக்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். அவருடைய அரசியல் அணுகுமுறை என்பது எப்படி இருந்தது, இன்றைக்கு இவருடைய அணுகுமுறை, ஒரு முதலமைச்சராக, ஏற்கனவே அமைச்சராக, துணை முதலமைச்சராக இருந்தவர், மேயராக இருந்தவர், ஒரு பக்குவப்பட்ட போக்கு இல்லையில ஒரு கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகள் அரசியலை பயணிக்கிற பொழுது மக்களுடைய பிரச்சனைகள் யார் சொன்னாலும் கேட்பேன், அந்த பிரச்சனையுடைய உண்மைத்தன்மையை கண்டறிந்து அதை தீர்ப்பேன் அப்படின்னு தானே வரணும். 84 வயசு ஒரு பெரியவர் சொல்றாரு டாக்டர், அவருக்கு இதே வேலையா, என்ன பேச்சுது? அதுதான் சொல்றேன், ஒரு பக்குவமற்ற தன்மை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இருக்கிறது என்பது பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில், அரசியல்வாதிகள் மத்தியில், தமிழகத்தை தாண்டியும் இவருடைய அந்த போக்கு என்பது ஒரு வெறுப்பை தான் உமிழும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். அதே மாதிரி திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் இன்றைக்கு நேற்றைக்கு நான் வருகிற பொழுதே பார்த்தேன், மிக மோசமாக இந்த சூழல் இருந்தது, அதனால் உடனடியாக அந்த பகுதியில் உள்ள கட்சியினரை ஏற்பாடு செய்ய சொல்லி அவர்களுக்கெல்லாம் நிவாரண உதவிகள் வழங்க வேண்டும் என்பதற்காக இன்று மறுபடியும் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவேரிப்பாக்கம், கிடங்கல், நாகலாபுரம் அங்கே அந்த வெள்ளத்தினுடைய பாதிப்பு எப்படி ஏற்பட்டது, எப்படி ஒரு நிர்வாக சீர்கேடு அங்கே நடந்தது, மாவட்ட நிர்வாகம் எந்த அளவுக்கு இருந்தது, மாநில நிர்வாகத்தினுடைய அஜாக்கிரதையான போக்கு, இது எல்லாமே பட்டியலிட்டு சொல்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே பட்டியலிட்டு முன்பு எப்படியெல்லாம் நடைபெற்றதுங்கிறதையும் சொல்கிறாங்க. நீங்கள் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் மீண்டும் எடுத்துக்குவோம். 77-80 காலகட்டங்களில் மிக கடும் மழை பெய்த பொழுது ஒரு முறை சேலத்துக்கு போகிறார். சேலத்தில் மிக மோசமான மழை, வெள்ளம், சேதம் ஏற்பட்டிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட இடுப்பளவு தண்ணீர், அந்த பக்கம் ஆதி திராவிட மக்கள், ஒரு காலனி மக்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு போகிறோன்னா இவர் இந்த பக்கம் இருந்து பார்த்துட்டு ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றி வரணும். அதிகாரிகள் சொல்கிறாங்க, காரில் ஏறி அந்த பகுதிக்கு நம்ம போயிடுவோன்னு. இங்கேருந்து 10 அடி தூரம்
10 அடி தூரத்தில் போய் அந்த மக்களுக்கு என்னன்னு கேட்காம காரில் ஏறி 3 கிலோமீட்டர் சுற்றுறதான்னு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்கிட்டார். சேரும் சகதியுமாக ஓடுகிற அந்த தண்ணீரில் இறங்கி உடனே வேறு வழியில் அதிகாரிகளும் இறங்கி வந்து அந்த மக்களுடைய பிரச்சனை இருக்கிறப்போ தான், ஐயா 2 நாள் ஆகிப்போச்சு, சரியாக பாய் படுக்கல, உட்கார கூட இடம் இல்லை அப்படின்னு வேதனையோடு சொல்கிறாங்க. அதிகாரிகளை பார்த்து கேட்டார், ஏன் இவ்வளவு தாமதம்? பாதித்த உடனே அவங்களுக்கு அரிசி பருப்பு இடம் ஏற்பாடு பண்ணணும்ல, இல்லை வருவாய்த்துறையிலிருந்து அது இப்போ தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அங்கேயே உட்காந்துட்டார். உடனடியாக அந்த மக்களுக்கு தேவையான அரிசி பருப்பு பொருட்களை கொடுங்க அப்படின்னு. அடிக்கடி இந்த மாதிரி வெள்ளம் வருதுங்க, அதனால் ஒரு மாற்று இடம் நாங்கள் பார்க்குறோன்னு உடனே அந்த மக்கள் குமுறுகிறார்கள். எங்களுக்கு தொழிலே இந்த பகுதியில் தான், மாற்று இடம்னு கொண்டு போய் 5 கிலோமீட்டர் 10 மீட்டர் வரல அப்படிங்கிற மாதிரி எங்களால் வாழ்வாதாரம் பாதிக்கும்னு உடனே அதுக்கு ஒரு தனி ஸ்கீம் போடுங்க அப்படின்னு அந்த அதிகாரிகள்கிட்ட, கலெக்டர்கிட்ட, வருவாய்த்துறை அதிகாரிகள்கிட்ட உடனடியாக உத்தரவு போடுறார். உத்தரவு போட்டு அதை நிறைவேற்றி அதே பகுதியில் இங்கே கட்டடத்தை உயர்த்துங்க, மழை வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு செய்யுங்கிறார். அவர் தான் முதலமைச்சர். கண்டிப்பாக. இன்னொன்று, புழல் ஏரியில் 80களில் 83 84 கருதுகிறேன், வெள்ள அபாயம் இருக்கிறதுன்னு சொல்லி ஆல் இண்டியா ரேடியோவிலையும் மாலை பத்திரிகையிலையும் வருது. உடையும் அபாயம் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ காளிமுத்து வேளாண் துறை அமைச்சரும் இன்னொரு அமைச்சர் நினைக்கிறேன் காளிமுத்து அவர்களும் அதிகாரிகள் நேராக தலைவரை தோட்டத்தில் போய் பார்த்துட்டு 6 மணிக்கு மேலே இது மாதிரி நான் நேரடியாக போய் பார்த்துட்டு வரேன்னு தகவல் சொல்லிட்டு போகிறார். புழல் ஏரிக்கு போகிறார். அந்த புழல் ஏரியை பார்வையிட்டு காளிமுத்து அவர்கள் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அந்த புழல் ஏரியின் மற்றொரு கரையிலிருந்து இரவு 8:30 மணி ஒரு 4-5 பேர் நடந்து வர்ற மாதிரி இருக்குது. அருகில் வந்து பார்த்தா காளிமுத்து ஆச்சரியப்பட்டு போகிறார். முதலமைச்சரே வருவார். அப்போ அண்ணே நான் தான் பார்த்து எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னேனே அப்படின்னு. இல்லை காளிமுத்து, எனக்கு தூக்கம் வரல, புழல் ஏரி உடைந்தால் பெரிய அபாயம், அந்த பகுதியில் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுனாங்க, அதை நான் நேராக பார்த்தா தான் எனக்கு திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே அங்கே போய் போனாங்க. அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்களும் மழை வெள்ளம் வந்தால் உடனடியாக அதிகாரிகளை அந்த பகுதிகளுக்கு அனுப்புறது. தானே நம்ம மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் சொன்னாங்க, அந்த 2004 சுனாமி புயல் வந்தபோது எந்த அளவுக்கு சுனாமியை விட வேகமாக சென்று அங்கே நிவாரணப் பணிகளை மேற்கொண்டார். அன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு இந்த அரசியல் மாச்சரியங்களை கடந்து பலரும் கூட அதை பாராட்டினாங்க, பிற மாநிலத்திலும் பாராட்டினாங்க. ஒபாமா நினைக்கிறேன், அமெரிக்க நாட்டினுடைய ஒபாமாவே இந்த செயலை பாராட்டி அவர் சொன்னார். பில் கிளின்டன் பாராட்டினார், ஜனாதிபதி அப்துல் கலாம் பாராட்டினார். அந்த அளவிற்கு அவர் உடனடியாக அந்த நிவாரணப் பணிகளை, இந்த வேகமும் இந்த செயல் ஆற்றலும் நிர்வாக திறனும் இருப்பவர் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும். அதை மக்கள் முடிவெடுப்பாங்க. சிறப்பு, ரொம்ப சிறப்பு, ரொம்ப அழகா கடந்த கால வரலாற்றை ஒரு முதல்வன் எப்படி இருக்க வேண்டும் என்பது ரொம்ப தெளிவாக டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தானே இறங்கினார். இந்த மாதிரி சூழல்லாம் இப்போ இல்லை. இப்போ மினிஸ்டரே போக மாட்டான், அதாவது கவுன்சிலரே வேட்டியை கட்டிக்கிட்டு கீழே இறங்குவாங்களா? அதான் துரைக்கண்ணன் ஐயா அவர்கள் சொல்கிறாங்க. இளந்தமிழ் சார், உங்களுடைய 2வது கருத்தை சிறப்பாக வைங்க சார். அதான் திருவண்ணாமலையில் வந்து ஒரு 7 பேர் அந்த நிலச்சரிவில் சிக்கி அவர்களை மீட்கின்ற அந்த வேலை வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து தொடர்ச்சியா 3 இடத்துல மீட்டிருக்காங்க. சரி, சொல்லுங்க. அந்த மாதிரி இருக்கு. அந்த இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆக போகுது அந்த நிகழ்வு நடந்து. இவர்கள் அதற்கான தயாரிப்போடையே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இந்த தாமதத்திற்கு காரணம்னு பாக்குறோம். நான் கேள்விப்படுறது என்னன்னா, அந்த சிறிய ரக அந்த பொக்லைன் மாதிரியான எத்திரம் எர்த் மூவர்ஸ் வந்து அவங்க தயாரா அவங்ககிட்ட இல்லை. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அதை ஏற்பாடு செய்ய முடியாத ஒரு சூழல். போதுமான வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கான அந்த பெரிய விளக்குகள், இந்த மாதிரியான நிவாரண பணிகள்ல ஏற்படும் போது தேவைப்படுகின்ற அந்த லைட்ஸ் இவங்க கிட்ட இல்லாம இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் செய்திகள் பார்க்கிறோம். கண்டிப்பா. இந்த அழகுல முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, பாதிக்கப்பட்ட எல்லா மாவட்டங்களுக்கும் நாங்க வந்து அமைச்சர்கள் குழு அமைச்சு அனுப்புறோம் அப்படின்னு. நான் கேட்கிறேன், இவங்க வந்துதான் அந்தந்த மாவட்டத்துக்கு ஏற்கனவே பொறுப்பு அமைச்சர்கள் அறிவிச்சிருக்காங்க, அல்லது அந்த அந்த மாவட்டத்திலேயே ஒரு அமைச்சர் இருப்பார், அந்த மாவட்டத்தை சார்ந்தவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சரா இருப்பார். அப்ப அவருடைய கோஆர்டினேஷன் அந்த மாவட்ட நிர்வாகத்தோட என்னவாக இருந்திருக்கு என்பது முதல் கேள்வி. கண்டிப்பா. இவங்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்குமான தொடர்பு சரியாக இல்லை, அல்லது அந்த ஆளுமையை செலுத்துகின்ற திறன் இந்த அமைச்சர்களுக்கு இல்லை. இப்ப ஏன் அமைச்சர்கள் குழு அனுப்பணும்?
இருந்த இடத்துல இருந்தே இந்த நிர்வாகத்தை கவனிக்கின்ற அந்த ஆளுமை திறன் இந்த முதலமைச்சர்கிட்ட இல்லாத காரணத்தினால ஒன்று. இரண்டாவது காரணம், இந்த ஆட்சியாளர்கள் மீது ஆளுகின்ற கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதாவது எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், எம்பிக்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், அதிகாரிகள் இவர்களை மதிப்பதற்கு தயாராக இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஏன்னா இவங்கள்ட்ட ஆளுமை திறன் இல்லை. கண்டிப்பா இவர்களுடைய நோக்கம் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பது இல்லாமல் திட்டங்களை போட்டு தூர்வாருகின்றேன் என்று கணக்கெழுதி பணத்தை கொள்ளையடிப்பது, அல்லது 2 திமுக காரர்கள் நிர்வாகிகள் டெண்டர் நான் சொல்லுகிறவனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி டெண்டரையே நடைமுறைப்படுத்த விடாமல் இந்த பணிகள் நின்றுருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இன்னைக்கு கூட குறிப்பிட்டாங்க, இந்த திமுக காரர்களுடைய இந்த மோதல் போக்கு காரணமாக டெண்டர் அந்த வேலை நடக்காமல் தூர்வாருகின்ற பணி தடைப்பட்டிருக்கு. இதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். இந்த 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 கையாலாகத்தனத்தை மறைப்பதற்கு நான் குழுக்கள் அமைக்கிறேன் என்றெல்லாம் முதலமைச்சர் கதை எழுந்து கொண்டிருக்கிறார். கடந்த ஆண்டு டிசம்பர்ல நெல்லை, தூத்துக்குடி அந்த பகுதிகளில் ஏற்பட்ட இதே போன்ற நிலைமைக்கு இந்த அரசாங்கம் என்ன நிவாரணத்தை இன்னி வரைக்கும் கொடுத்திருக்கு? இதுவரைக்கும் இல்ல. அன்றைக்கு போய் ஏதோ அங்க நாங்கள் வேலை செய்கிறோம் என்று படம் காட்டுகின்ற வேலையை தான் திமுகவை சார்ந்தவர்கள், அரசு தரப்பை சார்ந்தவர்கள் செய்தார்களே தவிர, கண்டிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கொடுத்த அளவு நிவாரண பொருட்கள் கூட இந்த ஆளுகின்ற தரப்பிலிருந்து மக்களுக்கு போய் சேரவில்லை என்பதுதான் வேதனை. இது மாதிரி தூர்வாரப்படாமல் இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த புயல் நம்முடைய காலத்துல நம்ம பார்க்காத அளவுக்கு ஒரு வினோதமாக போக்கு காட்டி மிக மெதுவாக நகர்ந்து அது வலுவிழந்து மீண்டும் வலுப்பெற்று தரைப்பகுதியில் இப்படியெல்லாம் இது போகின்ற பொழுது நேற்றைக்கே நமக்கு தெரியும், நம்முடைய அறிவு கெட்டிய வரைக்கும் இது மேற்கு தொடர்ச்சி மலையில போய் மோதிதான் இது தன்னுடைய அந்த மழை நிற்கும் என்ற ஒரு கருத்து. இதை கூட கணிக்க தவறினாரா முதலமைச்சர், இந்த விளம்பர திமுகவுடைய அரசு? அல்லது இது கவனத்திற்கு வந்தும் இவங்க பாராமுகமா இருந்தாங்களா, மக்கள் மீது அக்கறை இல்லாம இருந்தாங்களா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியது இருக்கிறது. நிச்சயமாக இதுல எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டால் வேலை வெட்டி இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார், ரொம்ப கோபப்படுறார் முதலமைச்சர். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நிச்சயமாக இது அணைய போகின்ற விளக்கு, இது துள்ளி துடிக்கிறது. ஆணவத்தின் உச்சத்துல முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார், துணை முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இன்னும் ஓராண்டு காலத்துல, 1.5 ஆண்டு காலத்துல மக்களை சந்திக்க வேண்டும், மக்கள் நம்மளை ஓட ஓட விரட்ட போகிறார்கள் என்ற அந்த பயத்துல இவங்க பதட்டத்துல பேசுகிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. எனவே கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டதை போல மக்கள் மீது அக்கறை இல்லாமல் தொடர்ந்து பொய்யான கணக்குகளை காட்டி பணத்தை கொள்ளையடிப்பதும், பொய்யான செய்திகளையே மக்களிடத்திலே பேசி விளம்பரப்படுத்தி போட்டோ எடுத்து தொலைக்காட்சியிலே போட்டு மக்களை ஏமாத்துகின்ற இந்த வேலையை செய்கிற திமுகவுக்கு மக்கள் முடிவு கட்டுவதற்கு தயாராயிட்டாங்க. 2026ஆம் ஆண்டு நம்முடைய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சொல்வதை போல அம்மா அவர்களுடைய ஆட்சியை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அமைத்தே தீருவார்கள். அதற்கு இந்த இந்த வெற்றியை கொடுப்பதற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதனால் மக்களை வஞ்சிப்பதை திமுக நிறுத்தாவிட்டால் திமுகவுக்கு வருகின்ற தேர்தலிலே மக்கள் மரணடி கொடுப்பார்கள் என்பது என்னுடைய நிறைவு கருத்து. நன்றி இளந்தமிழ் சார், மிகச் சிறப்பு. ராமன் சார் உங்களுடைய. அதாவது எம்ஜிஆர் சொல்வாரு, பாடுவாரு, கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோன்னு அந்த மீனவர்களுடைய படகோட்டியாய், மீனவ நண்பனாய், விவசாயியாக வாழ்ந்து மக்களுடைய கருத்துக்களை சொல்லி ஒரு முதலமைச்சரானார். 1983 எம்ஜிஆர் முதலமைச்சருக்கு நாகப்பட்டினத்தில் போய் மீனவர்களை பார்வையிடுறாரு. அந்த மீனவர்களோடு உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு அவ்வளோ திட்டத்தை உபயோகத்தை கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு எம்ஜிஆர் ஆட்சியில் ஒரு நல்ல தமிழகத்தை இன்றைக்கி நிலைமை என்னென்னா சார், 38 மாவட்டம் இருக்குது தமிழ்நாட்டில், இருக்குதா? 38 மாவட்டத்திலையும் திமுக காரங்க அந்த அமைச்சர்கள் கட்சி வளர்ச்சிக்குன்னு பொறுப்புப்பட்டிருக்காங்க. இப்போ அண்ணன் நேரு அண்ணன் சமீப காலமாக சேலத்தில் இன்சார்ஜ் போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த கட்சிக்குள்ள 1000 இதில் சரி ஏதோ திருநெல்வேலிக்கு போட்டாங்க. இப்படி எல்லா அமைச்சரும் ஆல்ரெடி இளந்தமிழர்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி கட்சிக்குன்னு நிர்வாகத்தை மாற்றி நீங்கள் போட்டுக்குங்க. அப்புறம் இந்த மாவட்ட மந்திரி தனியாக இருக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னா, இவ்வளோ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட, மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கம்யூனிகேஷன் இல்லாத ஒரு காரணம் என்னென்னா, அந்த மாவட்ட கலெக்டர்
அந்த மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி அதாவது தொடர்பு எல்லைக்கு வெளியே இருப்பதால். ஆமாம், நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நபர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். அப்போ நீங்கள் அப்புறம் சிறு நேரம் கழித்து பார்க்குறீங்க வந்து நீங்கள் புகார் நம்பர் கொடுப்பாங்க பாருங்க, பேரிடர் நேரத்தில் அந்த நம்பரை ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேன், ரிசர்வ் தீக்கில் வச்சுருவாங்க, இபி ஆஃபீஸில் வச்சுருக்க மாதிரி. இப்போ இந்த மாவட்டத்துக்கு கதைக்கு வருவோம். மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாவட்ட கலெக்டர், அந்த மாவட்டத்தில் உள்ள அமைச்சர், அந்த மாவட்டத்துக்கு உள்ளே இருக்கிற மாநகராட்சி ஆணையர் அல்லது நகராட்சி ஆணையர் அல்லது பேராட்சி இஓ, இவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் சந்திக்க முடியாது. இந்த 3 பேரும் மாவட்ட மாநகராட்சி ஆணையரும் சரி அல்லது மாவட்ட கலெக்டரும் சரி மாவட்ட மந்திரிகளும் சரி, இந்த 3 பேரும் அந்த மாவட்டத்தில் மக்களை தொடர்பு இலைக்கு வெளியே இருக்கிறாங்க, சந்திக்க முடியாது சார். நீங்கள் சந்திச்சு நீங்கள் எங்கேயாவது ஒரு அமைச்சரை சந்திச்சு, எங்கேயாவது ஒரு கலெக்டரை சந்திச்சு, எங்கேயாவது மாநகராட்சி ஆணையரை சந்திச்சு பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை கொடுத்து உடனடியாக நிவர்த்தி செய்யணும் ஒரு ஆளை நீங்கள் காட்டுங்க, அவங்களால முடியாது சார். காரணம் மக்களுக்கும் அவங்களுக்கும் தாண்டியாச்சு. அந்தந்த மாவட்டத்தில் நிதிகளை ஒதுக்குறது, பில்லை போடுறது, சாப்பிடுறது, அப்படியே போட்டு போயிடுறது. அப்படி இதுக்குள்ள போய் நீங்கள் மக்கள்கிட்ட போய் அந்த பில்லை போடுறதுல மட்டும் தொடர்பு, அதுலதான் தொடர்பு. அது எப்படின்னா அந்த பில்லை போடுறதுக்கு யாரை வச்சு? மக்களை வச்சுதான். இது மக்களுக்கான திட்டங்கள், இது விடியல் ஆட்சி, விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி இன்னைக்கு என்னன்னா மக்கள் பேரை சொல்லி அந்தந்த மாவட்டத்தில் என்ன தேவையா ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, டோட்போர்டு, டிபிகோ, மெட்ரோ வாட்டர், யூஜிடி, 10 லட்சம் திட்டங்கள். ஆஹா, தேன் இருக்குது, பழம் இருக்குது, பழனி மலையிலே என்னன்னா மாதிரி மொத்தமா அது இருக்குது, இது இருக்குதுக்காக அங்க இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க சொல்ல மக்களை ஏமாத்தி மொத்தமா பில்லை போட்டு பாக்கெட்டில் போட்டு போகிற நிர்வாகத்தில் என்னத்தை போய் என்ன நம்ம பேச முடியும்? மக்களுடைய நலனுக்காக, தமிழகத்தில் 8 கோடி மக்களின் நலனுக்காக பேசக்கூடிய ஒரு தொலைக்காட்சி என்றால் அது ஜெயா பிளஸ் தான். அந்த ஜெயா பிளஸ் சின்னம்மாவுடைய ஒரு சிறப்பான ஒரு சேவையும் மக்களுக்கான தேவைகள் என்ன என்பதை குமரியிலிருந்து சென்னை வரைக்கும் பேசுகிறார் என்றால் அவரல்லவோ முதலமைச்சர் வர வேண்டும். நிச்சயமாக காலம் கனியும், அதற்கான இயற்கை தனது வழித்தடத்தை எளிதாக்கும். நாம் அமைதியாக அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஐயா, உங்களுடைய நிறைவு கருத்து? பொதுவாக இது இயற்கையின் சீற்றம். இதை நாம் எதிர்பாராத விஷயந்தான். ஆனாலும் கூட இப்படி பாதிக்கப்பட்ட பிறகாவது அந்த மக்களுக்கு தேவையான தங்குமிடம், உணவு, குடிநீர், குழந்தைகளுக்கு பால், இந்த அத்தியாவசியம் இதையாவது பாதிக்கப்பட்ட உடனே கொண்டு போய் சேர்த்துருக்கணுங்கிறது தான் மரியாதைக்குரிய சின்னம்மா வி.கே. சசிகலா அவருடைய கருத்தாக இருந்தது. அதாவது எந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்தாலுமே அதிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கான அந்த உத்வேகம் என்பது அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் அவசியம் தேவை. கண்டிப்பாக. இன்னொரு கருத்தையும் சொன்னாங்க, இந்த மாதிரி நிவாரணப் பணிகளில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட கலெக்டர் நேரடியாக ஈடுபடணும். லோக்கலில் இருக்கிற கவுன்சிலரு, பஞ்சாயத்து தலைவர்னு கொண்டு போய் கட்சிக்காரங்களை இறக்குனீங்கன்னா அந்த நிதி உதவியும் போதுமான அளவுக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ இதை ஒவ்வொரு முறையும் மழை வெள்ளம் பாடுகிற போது அந்த பாடமாக எடுத்து அடுத்து செஞ்சுக்கலான் இருக்கு. இப்போ திருப்புகழ் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க, ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர். என்ன ஆச்சுன்னு தெரியல. அது அந்த அறிக்கை என்ன ஆச்சு, அது தொடர்பாக என்னன்னு ஒன்றுமே அவர் சொன்னார், இவர் சொன்னார், முதலமைச்சர் சொல்றாரு, மக்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. தொடர்ந்து இந்த மாதிரியான இது தலைநகர் சென்னையை மட்டுமே மிரட்டி கொண்டிருந்தது. நேற்று இரவு தான் பார்த்தேன், அதிகபட்சமாக 11 to 13 சென்டிமீட்டர் மழை தான் தலைநகர் சென்னையில் பெய்திருக்கு. ரொம்ப கம்மி. கரெக்ட். ஆமாம். அப்படிப்பட்ட சூழலில் இங்கேயே சுற்றிட்டு இருந்தாங்களே தவிர இதை விட கூடுதலான மழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுத்தும் கூட அந்த பகுதிகளுக்கு சென்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறது உண்மையிலேயே வேதனைக்குரிய விஷயம். இதைத்தான் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் சுட்டிக்காட்டி 2026 நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது வாய்ப்பில்லைனார். இந்த வாய்ப்பில்லை என்பதை நாம் வெளிப்படையாக பொதுவாக பேசி செல்வதை விடவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்கு உரிய அந்த அடிப்படை விஷயங்களை கொண்டு வரணும். அந்த அடிப்படை விஷயம் என்னென்னா, பிரிந்து கிடக்கிற அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சக்திகளை ஒருங்கிணைத்து ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்தால் மட்டுமே இந்த தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுகவை கொண்டு வர முடியும். இதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்பதை கண்டறிந்து ஆய்ந்தறிந்து அந்த விஷயத்தை முன்னெடுத்தால் மட்டுமே தான் திமுக ஆட்சியை அகற்ற முடியும் என்கிற கருத்தை நான் பதிவு செய்கிறேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அதிமுக ஒன்று மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று கருத்து வர முடியும். மற்றபடி ஆமைக்கரியாக இருந்தாலும் சரி, அண்ணாமலையார்களாக இருந்தாலும் சரி, வேலை நடக்காதுங்கிறத தெளிவாக சொல்கிறீங்க. அப்படி தானே? நிச்சயமாக அப்படி தானே சார்? நிறைய கருத்து. சொல்லப்போனால் இந்த சமயத்திலேயாவது ஆளக்கூடிய திமுக அரசு முழிச்சுக்கிட்டு இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கான வேலைகளை செய்யலைன்னா
பெரிய பிரச்சனைகள் உண்டாகும். இப்போ உதாரணத்துக்கு திண்டிவனம் பேருந்து நிலையம் ஏரிக்குள்ளே இருக்கிறதா பார்க்குறோம். இப்போவுமே தண்ணி முழுமையாக இருக்குது. அதே போல் வில்லிவாக்கம் அந்த விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு, விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டும் பார்த்திங்கன்னா நிறைஞ்சிருக்கு. போன வருஷம் சமீபத்தில் இதே செய்யாறு பகுதியில் சிப்காட்டுக்காக நிலம் கையகப்படுத்தி விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்ட அமைச்சர் இப்போ அந்த சில பேர் விவசாயிகளை தொடர்பு கொள்ளும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, மழைக்காலம் வருது, இந்த ஏரிகளோட பண்டை வந்து பலப்படுத்துங்கன்னு சொல்லி ஒவ்வொரு மாதம் கலெக்டரேட் அலுவலகத்தில் இந்த மழைக்காலம் நெருங்குது, விவசாயம் வரப்போகுது, அறுவடைக்கு தண்ணி வேணும், இந்த கரையை பலப்படுத்துங்க, இல்லைனா எங்களுக்கு பாதிப்பு வரும்னு நம்ம மண்டே பெட்டிஷன்லேயும் கலெக்டருடைய விவசாயிகள் மாதாந்திர சந்திப்புலையும் கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க. அப்போ இதை முன்கூட்டியே தெரிஞ்சு செயல்படுத்தியிருந்தா இந்த பாதிப்பு கண்டிப்பாக குறைந்திருக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்னமும் கூட மக்களை ஏமாத்துற நோக்கத்தில் தான் திமுக செயல்படுதா. நீர்நிலைகளை பாதுகாக்கிறோன்னு பேரளவுக்கு டெண்டர் மட்டுமே அறிவிக்கப்படுமா? இந்த வளர்ச்சின்ற பெயர்களில் விவசாய நிலையங்களும் நீர்நிலைகளையும் ஆக்கிரமித்து எடுத்து யாரோ தனியாருக்கு விலை போகாத தனியாருக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த அரசு முயற்சியை மேற்கொள்ள போதா அப்படின்றத பொறுத்திருந்து நம்ம பார்த்து. அது தனியாருக்கு விலை போதா ஒன்று சொல்லி முடிச்சிருவோம். அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய உளவுத்துறை மிகப்பெரிய செல்வந்தரோடு ரகசிய கூட்டணி அமைத்திருப்பதை இன்றைக்கு நாடு முழுவதும் பேச்சு பொருளாக இருக்கிறது. முதலமைச்சரை சித்தரஞ்சன் சாலையில் சந்தித்ததை ஏன் டிஸ்க்ளோஸ் பண்ணலைங்கிறது உலக அளவில் போயிட்டு இருக்கு. உலக அளவில் அது குறித்து கேட்பதற்கு நாதியற்ற தலைவர்களாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. அதையும் சொல்கிறேன். அமெரிக்காவுடைய நாளிதழ் அதை சுட்டி காட்ட தவறவில்லை. அதில் தான் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு மின்சார டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட்ட பெயரை குறிப்பிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அழகா சொல்லிட்டாங்க. அதுக்கு சுமோட்டோவா ஒரு விசாரணை அமைக்கிறதுக்கு கூட திராணியற்ற அரசாக திமுக அரசு இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அவங்க வந்து சிறப்பு. மிக நேயர்களே, ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். திமுக இன்னைக்கு திருமதி சசிகலா அம்மா அழகா சொன்னாங்க, 2026 வாய்ப்பில்லை, கனவிலும் வாய்ப்பில்லை. ஆனால் அதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவது அதிமுக மட்டும்தான். கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய வாய்ப்புகளை ஒரு அரசு தலைவனுக்கு, ஒரு கட்சி தலைவனுக்கு தமிழ் மக்கள் கொடுத்தார்கள். 10 முறை தோல்வி, அதற்கு முறை நீங்கள் வெற்றி பெற முடியாது என்கின்ற செய்தியில் ஒரே ஒரு வெற்றி துரைக்கண்ணா, ஒன்றிணைந்தால் தவிர வேறு வழியே இல்லை, வழியே இல்லை. அவருக்கு போய் சேரும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த செய்தி பத்திரிகை சிறப்பாக பேசினது என்னமோ மழை வெள்ளம், ஆனால் இது தமிழ்நாட்டிற்குரிய ஒரு பூரணமான வெளிச்சத்தை தர வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் மரியாதைக்குரிய திரு ராமன் அவர்கள், ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள், துரைக்கண்ணா, கண்ணியத்துக்குரிய அதிமுகவினுடைய சார்பில் இளந்தமிழ் ஆர்வலர், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக மீண்டும் நாளை சந்திப்போம்.